குதூகலமா போயிட்டு இருந்த நம்ம காதல்ல கும்பலா வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அவளுகளை பத்தி விட்டாதான் எனக்கு நிம்மதி, நமக்கும் நிம்மதி. அதனாலயாவது இந்த பார்ட்டிக்கு பர்மிஷன் கூட ப்ளீஸ் டி. இல்லடா, அம்மாவுக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் என்னால திட்டு வாங்க முடியாதுப்பா. ஆட போ மீனாட்சி, அத்தைய பத்தி உனக்கு தெரியல. அவங்க மட்டும் இங்க இருந்தாங்க, அவங்களும் பார்ட்டியில கலந்துக்கிட்டு கலக்கிருப்பாங்க. ப்ளீஸ் மீனாட்சி, அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பார்ட்டிக்கு ஓகே சொல்லிடுறேன். சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் தானே, பார்ட்டி பண்ணி தொலைங்க. எஸ், ஐ காட் இட் ஜாலி. இதுல என்ன அவ்வளவு சந்தோஷம்? ஆனா நாளைக்கு காலையில இங்க எவ்வளவுமே இருக்க கூடாது சொல்லிட்டேன். யூ டோன்ட் வரி மீனாட்சி, ஐ வில் டேக் கேர். நாளைக்கு காலையில இந்த வீடு எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் நீ பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மீனாட்சி, நீ சமைச்ச சிக்கன், மட்டன், எறா, புறா, சுறா இதெல்லாத்தையும் ஒரு சட்டியில அள்ளி வச்சு பார்ட்டிக்கு தரணும். எதுக்கு? சைட் டிஷ்க்கு. அதான் இந்த மிக்சர், சிப்ஸ், ஊறுகாலாம் இருக்குல்ல, அத நக்கிக்கோங்க. இல்ல மீனாட்சி, என்னதான் இருந்தாலும் நீ சமைச்ச இந்த சைட் டிஷ் மாதிரி வருமா? ஏய், நான் அதை ஆசையா சமைச்சு வச்சது உனக்கு, அவளுங்க குடிச்சு கும்மாளம் போடுறதுக்கு இல்ல. அவளுக்கு நீ ஏன் நினைக்கிற? நானும் தானே சாப்பிட போறேன். ஏன் ராண்டி, நாதமணி, குருவில்லா எல்லாரும் தானே சாப்பிட போறாங்க. ப்ளீஸ் மீனாட்சி, குடு மீனாட்சி ப்ளீஸ். சரி சரி ஓகே, குடுக்குறேன். ஐ ஜாலி 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 ஜாலி. ஏய் இரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன மீனாட்சி? இன்னைக்கு பார்ட்டியில நீ குடிக்க கூடாது. மீனாட்சி என்ன? அம்பட்டுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டு இப்படி அடி மடியில கை வச்சா எப்படி மீனாட்சி? லுக், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மட்டும் குடிக்கிறத நான் பார்த்தேன். அதோட உனக்கும் எனக்கும் எல்லாமே. இந்த போகம் உழவு வேலை ஆரம்பிக்க நாள் நெருங்கிடுச்சு. அதான் பெரிய சாமி, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து செஞ்சுன்னா நல்லா இருக்கும். சரிப்பா, நீ யார்கிட்டயும் கேட்டதில்ல, இப்ப என்கிட்ட கேட்கிற. என்னால முடியாட்டியும் கூட எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி கண்டிப்பா தரேன், நீ கவலைய விடு. சரி பெரிய சாமி, என்ன ஏதுன்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொன்னா நல்லா இருக்கும். சரிப்பா, வரட்டா? சரி. என்னப்பா, என்ன விஷயம்? ஏதோ தீவிரமா பேசிக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை சங்கரபாண்டி, நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான். என்னப்பா? அதான் ஐயா, இந்த போகம் உழவு வேலை ஆரம்பிக்கிற சம்பந்தமா பணமும் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கான வழியும் கிடைக்கல. பருவம் வேற கடந்து போய்கிட்டே இருக்கு. பருவத்தோட விதைச்சாதான் விதைச்சது. அதான் அதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லி பெரிய சாமிகிட்ட பேசிட்டு இருந்தேன். இல்லப்பா, நிலத்தை உழுகிறது, விதைக்கிறது, நெல் வாங்குறேன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை இருக்காப்பா. அதான் எனக்கு ஒன்றும் புரியலப்பா, எனக்கு அதே சிந்தனையாகவே இருக்கு. பா, ஒரு வருஷம் கூட இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்ததே இல்லையப்பா. நம்ம நிலத்துல கொஞ்சம் பவரில் கிடந்த பணத்தை வச்சு சத்யா கல்யாணத்தை பண்ணிவிட்டேன். இப்போ அந்த பணமாவது கொஞ்சம் இருந்திருந்தா பிரச்சனை கொஞ்சம் ஒப்பேற்றிருக்கலாம். இந்த மாதிரி ஆகி போச்சாப்பா நிலமை. சரி விடு, அதான் பணத்துக்கு பெரிய சாமிகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லியாச்சுல்ல, கண்டிப்பாக கிடைக்கும். எப்படிப்பா சொல்கிறீங்க? இது நம்ம தாய் பூமிப்பா. நம்ம பாட்டம் பூட்டாங்காலத்துலேருந்து நமக்கு சோறு போட்டுட்டு இருக்கிற பூமி இதுதான்ப்பா. இந்த பூமியாக நம்மளை ஏமாத்திட போகுது? அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்பா.